ஜனநாயகம் பார்த்தோன்னே எனக்கு பிளாஸ்ட். செகண்ட் லுக்கு பார்த்தேன், தலைவன் எம்ஜிஆர் மாதிரி இப்படி வச்சுட்டு நானாயிட்டால் அது நடந்து விட்டால் போகடா அவ்வளோதான் போகடா சொல்றா ஏடா. பேஸ்கெட் பால் 300 ரூபாயா? 100 ரூபாயா? லோயஸ்ட் பிரைஸ் 300. இந்த கேரட் 1000 ரூபாய் கிலோ. ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. அதெல்லாம் ஸ்விமிங் பூல் எப்படியா குளிப்பாங்க? அது இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குல்ல, எங்கள் ஊரில் கம்மாயில் குளிப்பாங்க. குளிப்பாங்க கிளவினவே அப்படி கட்டிட்டு துவச்சிட்டு அப்படி இது வாளியில் அள்ளி போட்டு போவாங்கடா எங்கள் ஊரில் கம்மாயில். ஏய் சார் இல்லை முடி ஆடிடுச்சு. இருறா கேஷுவலாக ஒரு வீடியோ எடுக்க மாட்டேங்கடா. ரெடி சரியா? முன்னாடி நம்ம வந்து கேஷுவலாக போகிற மாதிரி போவோம் நேச்சுரலாக. நான் அந்த மாதிரி ராசி பலன்லாம் பார்த்துட்டு இருந்தேன் டிவில இல்ல, இந்த போன்ல ரீல்ஸ்ல அந்த ஷார்ட்ஸ்ல கூகுள்ல எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. என் ராசி வந்து ரிஷப ராசி. சரியா? ரிஷப ராசிக்கு வந்து வேலை, வளர்ச்சி, உயர்வு அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஆனா அதே மாதிரி நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலைல எந்திரிக்கிறேன். அந்த வருஷம் நீ பேசவே கூடாது. இந்த வருஷம் வருஷம் எடுத்துக்க நல்லா பண்ணு. ரிஷபராசி பாத்தீங்கன்னா பாத்தியா விஜய் டிவி, ஜி தமிழ் அதெல்லாம் பார்த்துருப்பேன். அதுல வந்து ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க. சரி, அதை நான் யதார்த்தமா பார்த்தேன் டிவி ஆன் பண்ணி. பார்க்கும்போது ரிஷபராசியை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்க ராசிங்க தொட்டதெல்லாம் முன்னாகன்றாங்க. அப்படி நம்மதான் பாத்துக்கலாம், நம்மதான் பாத்துக்குருவோம். இல்லடா நிஜமாலே நான் வந்து அப்படிதான் உணர்றேன். நான் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா எனக்கு ஃபீல் ஆகுது. என் வேலையெல்லாம் நான் கரெக்டா பண்றேன். நான் முன்னாடிலாம் அப்படி இல்ல. ஸோ ஒரு வாட்டி உனக்கு என்னப்பா அமைஞ்சிருச்சு. நான் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு கண்டம் சரியில்லைன்னுகிட்டு இருக்காங்க. என்ன ராசி? எனக்கு கும்பராசி. கும்பராசி கும்பிட்டாங்க போல அவன. Wait a minute, get it how you live it. 10 toes in when we standing on business. I'm a big stepper, underground methods. Top-notch hoes get the most, nothing less of. Straight terror, better than your efforts. Pushing culture, baby. இது என்னது? இதுவா? பைக்கில் போகிறப்ப போடுறதுடா அது. பைக்கில் போகிறப்ப இது வாங்கணும்டா. எவ்வளவு? அதான் எங்க ரேட்டுங்க? 100 ரூபா. 100 டிகிரியா? 100 டிகிரிடா. இங்கிலீஷ் தெரியாதுண்ணே. இதெல்லாம் இதை போய் 500 ரூபான்றாங்க. 500 ரூபா நான் கட்சி படிக்கிறேன்டா. ரூபா இது நான் எப்போ வந்தாலுமே இந்த பால் எடுத்து விளாடுவேன்டா. சின்ன வயசுல இல்லை, பால் விளாடணும், தூக்கணும். அது ஒரு இதுடா. பாலை பத்தில் விளாடணும்டா. அதான்டா பைஸு. பயந்தே விட்டேன்டா. யாரும் என்ன நிற்கிறேன் போல. என்னடா வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்துடா. தத்துரூமா இருக்குடா. திட்ட போகிறாங்கடா. விளாடலாமா? பேஸ்கெட் பால் 300 ரூபாயா? 100 ரூபாயா? லோயஸ்ட் ப்ரைஸ் 300. என்னடா நிஜமாவா? அது கிட்ஸ் விளாடுறது, அதனால அது போட்டுறேன். நம்ம விளாடுறது கிட்ஸ் இல்லடா, பிகினர்ரா. விளையாட்டை ஆரம்பிக்கும் நபர். கிட்ஸ்னா அது வேறடா, அது சின்ன பையங்களா. பிகினர்னா அது வந்து விளையாட்டை வந்து இப்போ தான் வந்து கற்றுக்குறாங்க. பரவாயில்லடா. 200 ரூபாண்ணா பிகினர். சும்மா இது பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது எடுத்து அது விழுகுது. அது பின்னாடி இந்த வருதா? அது அப்படியே பின்னாடி தள்ளி விட இருந்ததுக்கு. சின்ன வயசில் வந்து பேஸ்கெட் நீ பேஸ்கெட் பால் பிளேயர் தானே? நான் ஃபுட்பால் பிளேயர்லாம் இல்லைடா. ஏதோ விளாடணும்னு ஆசைப்பட்டேன்டா. இன்ன வரைக்கும் ஆசைப்பட்டுட்டு தான்டா இருக்கேன். அது கொஞ்சம் நல்லா விளாடணும்டா. கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்து அது வந்து ஒரு சினிமா. இது வந்து ஸ்போர்ட்ஸா? ஆமாம். நானும் பார்க்குறேன். தலைவன் அங்கிட்டு இங்கிட்டு போகிறேன். ஒன்றும் எடுக்கிற மாதிரி தெரியல.
டேய் நான் சின்ன வயசுல வீட்டில் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. வீட்லையா? இது நீ வாங்கணும்டா, நீ பாஸ்கெட் பால் பேர் தானே? வேணாம்ப்பா. சரி இப்போ பிகினருக்கு வந்து எவ்வளோ போட்டுருந்துச்சு? பிகினருக்கு 299. சவுண்டாக பேசினா நல்லா இருக்கும். சவுண்டா பேசிடுவோம். மைக் செட்டு பாண்டியை தான் கூப்பிடணும் அதுக்கு. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி நம்ம எதுக்குடா வந்தோம் நம்ம? ஆஃபர்ஸ் உண்டு. 60% ஆஃபர்னாங்க. ஆஃபருன்ற எழுத்தவே நான் பார்க்க வந்ததுலேருந்து. நானும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மற்றங்க ஆனால் சரி ரைட்டிங். போகிற ஷார்ட்ஸா இல்லை ஸ்விம்மிங் பூல் ஷார்ட்ஸா? ஸ்விம்மிங் பூல் இந்த போட்டிருக்காங்களே, ஸ்விம்மிங் மேடம் நிற்கிறாங்க, அதனால் இது ஸ்விம்மிங்காக தான் இருக்குன்னு நம்மளா இமேஜினேஷன் பண்ணிக்கிற வேண்டியதா. ஃபோட்டோவா? இது நாய்க்கு பிஸ்கட் வைப்பாங்களே அதுவா? நாய்க்கு ஸ்விம்மிங்கில் போட்டு நம்ம விளாடுவாங்களே த்ரோ பால் மாதிரி. த்ரோ பால். அப்படிதான் இருக்கு நாய்க்கு இது. ஆமாம் ஆமாம். அந்த இதை போடுவாங்க நாய் ஸ்நாக்ஸு. வெடிகிரியா? வெடிகிரி. நம்ம வந்து இது வாங்கினோம்னா ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்விம்மிங் பூலில் போய் எரிஞ்சிக்கலாம், இன்னொன்று பெடிகிரியை யூஸ் பண்ணலாம். இது சின்ன பையங்களுக்கு கையில் கட்டி விட்டு அந்த ஸ்விம்மிங் சொல்லி தராதுக்கா? சரி. நப்பைஜின்னு போட்டு நப்பைஜி. சின்ன பையன்ட்டு அந்த 5வது படிக்கிறவங்களாம் இறக்கி விடக்கூடாது. வெறும் 10 கிலோ 15 கிலோ தான் இருக்கணும். அம்மா ஐயோ 40 கிலோ 50 கிலோ படிக்கிறேன். என் பையன் சின்ன பையன் தான் பால் இறக்கி விடக்கூடாது. சரி இது ஃபுல்லாமே ஸ்விம்மிங் பூலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே ஸ்விம்மிங் பூலுக்கு கேட்டகரி. இது அதனால ஸ்விம்மிங் பூல் எப்படி குளிப்பாங்க? அது வந்து இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குல்ல, ஒவ்வொரு சைடில் ஒரு மாதிரி, அதனால டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி பெங்காலியில். ஆமாம். எங்கிட்ட மராத்தி சைடில் ஒரு மாதிரி. நம்ம இப்பெல்லாம் குளிக்க மாட்டேங்கல. எங்கள் ஊரில் கம்மாயில் குளிப்பாங்க. கம்மாயில் குடித்தா கூட எப்படி இருந்திருக்க மாட்டேன். எங்கள் ஊரில் கம்மாயில் எப்படி குளிப்பாங்க? கிளவியில அப்படி கட்டிட்டு துவச்சிட்டு அப்படியே இது வாளியில் அள்ளி போட்டு போவாங்கடா எங்கள் ஊரில் கம்மாயில். சரி அடுத்து நான் வாளியில் யாரோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்க்கணும் ஷூ. நானும் இந்த சேல்ஸுகள் யாராவது இருப்பாங்கன்னு பார்க்குறேன். ஒரு ஆளாக என் ஆளை காணோம். எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் ஒன்று பண்ணுவாங்க. ஒன்று வாங்க வந்துட்டு இங்கே இருக்கிற எதையோ ஒன்று வாங்கிட்டு போவாங்க. எனக்கு அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் இங்கே வந்து பார்த்தோன்னே இந்த பேக்கெலாம் பார்த்தோன்னே ட்ராவல் பேக் என்கிட்ட இல்லை. அது ஒன்று வாங்கிடலான்ற மாதிரி பார்க்குறேன். நம்ம வந்தால் பேக்கு தான் வாங்குகிறோம். இங்கே ட்ராவல் பேக் தகதலாமல் வந்தா 499 ரூபாடா. எங்க? 400 பாட்டிருக்கேன் நானும் மிரண்டுட்டேன். 499 ரூபாய் டக்கத்தில் அந்த பேக்கா அவன் வச்சிருந்தாலே 1000 ரூபாய்க்கு. 99 ரூபா 799 ரூபா. கலங்காதே மகனே. ஜனநாயகம் பார்த்தோன்னே எனக்கு லாஸ்ட் தளபதினு போட்டு இன்ஸ்டாகிராமில். சரி ஓகே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. தமிழ்லாம் கொட்டி பறக்குதுன்னு போட்டு பாட்டெலாம் போட்டு விட்டேன். ஒரு பக்கம் கொடி பறக்குது, ஒரு பக்கம் சாட்டை பறக்குது. செகண்ட் லுக்கு பார்த்தேன், தலைவன் எம்ஜிஆர் மாதிரி இப்படி வச்சுட்டு போகடா ஆகுது. அவ்வளோதான் போகடா சொல்றா ஏடா அப்படின்னு மாதிரி போச்சு. நாம அதையா அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2026 நாம அதையா வரான். அவ்வளோதான், அதுக்கு மேலே பேசக்கூடாது. அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், தலையாக பார்த்துக்கலாம். ஆனால் வந்து யாருமே எதிர்பார்க்கல எம்ஜிஆர் மாதிரி இப்படி வருவார்னு. நான் ஆணையிட்டால் பாட்டு மட்டும் ரீமேக் பண்ணி அந்த படத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன். படம் கிட்டு அதெல்லாம் மேட்ரு கிடையாது. தலையை வந்து படம் வந்தாலே அது நமக்கு என்ஜாய் தான், ஜாலி தான்.